நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி அருகே பைக்கில் வேகமாக சென்றதை கண்டித்ததால் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிடிபட்டவர்களை கைது செய்து போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சாதாரண பிரச்சனையில் திட்டமிட்டு பெட்ரோல் குண்டு வீசிய கும்பல், உயிர் பயத்தில் நடுங்கி கிடக்கும் அப்பாவி மக்கள். சேரன்மாதேவியில் பதற்றத்தை கூட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவி அருகே உள்ள கீழசக்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாரிச்செல்வம் என்பவர் சம்பவத்தன்று மாலை ஏரியாவில் பைக்கில் சீறி பாய்ந்ததாக தெரிகிறது. வீதியில் நடந்து சென்ற கோழிகளெல்லாம் உயிர் பயத்தில் தெரித்து பறக்க வயதானவர்கள் கம்பையும் மீறி கிடுகிடுவென நடுங்கியதால் அதை செண்பகம் என்ற செம்புக்குட்டி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. ஆட்கள் வருவது கூட தெரியாமல் இப்படியா வேகமாக செல்வது என்று கேட்க இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு நிலைமை தலைகீழானது. பைக்கில் சீறி பாய்ந்தவர் தகாத வார்த்தைகளால் பேசி பிரச்சனையை பெரிதாக்க அதில் ஆத்திரமடைந்த செம்புக்குட்டி படுபயங்கர செயலை அரங்கேற்றி ஊர் மக்களை அலறவிட்டுள்ளார். நண்பர்களுடன் சேர்ந்து பீர் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி திரியை போட்டவர் தீயை பற்ற வைத்து மாரிச்செல்வத்தின் வீட்டில் வீசி உள்ளார். அதில் பாட்டில் வெடித்து பெட்ரோலில் தீப்பிடித்து எரிய உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் கத்தி கூச்சலிட்டு கதிகலங்கி போனார்கள். வாசலின் தடுப்புச் சுவரில் மோதி பாட்டில் வெடித்ததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் பெட்ரோல் குண்டு வீட்டிற்குள் வீசப்பட்டிருந்தால் அவ்வளவுதான், பெரும் உயிர் சேதமே ஏற்பட்டிருக்கும். பெரும் பரபரப்பை கிளப்பிய இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சேரன்மாதேவி போலீசார் செம்புக்குட்டி உட்பட 4 பேரை அதிரடியாக கைது செய்தனர். பெட்ரோல் குண்டு வீச்சுக்கான காரணம் குறித்து விசாரித்ததில் ஏற்கனவே இரு தரப்பினருக்கும் மோதல் போக்கு இருந்து வந்ததாகவும், அச்சமயம் பைக்கில் அதிவேகமாக சென்றதை தட்டி கேட்டபொழுது தகாத வார்த்தையால் பேசியதால் ஆத்திரத்தில் பெட்ரோல் குண்டு வீசியது உறுதியானது. இதனையடுத்து கைதான செம்புக்குட்டி உள்ளிட்ட 4 பேரையும் சிறையில் அடைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.